விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடலூர் அண்ணா பாலம் அருகே அனைத்து கட்சியினர் மற்றும் NLC தொழிலாளர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினார்கள். கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் ஏராளமானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்கள் 2 கட்டங்களாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலில் அண்ணா சிலை முன்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ் ராஜன் மற்றும் ஆஸ்டின் தலைமையில் அனைத்து கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் தபால் நிலையம் அருகே திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சாலை மறியல் ஈடுபட்ட அவர்களை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் திமுகவினர் ஊர்வலமாக சென்றனர். பஜாரில் உள்ள தபால் நிலையம் முன்பு போராட்டம் நடத்த முயன்ற அவர்களை போலீசார் கைது செய்தனர். எதிர்க்கட்சிகளின் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக காஞ்சிபுரத்தில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இதனால் மார்க்கெட் பகுதிகளும் சாலைகளும் வெறிச்சோடி காணப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் காந்தி ரோடு, சத்தியமூர்த்தி சாலை, பெரிய கடை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. மறியலில் ஈடுபட்ட திமுக உள்ளிட்ட கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகள் தமிழகம் முழுவதும் நடத்தி வரும் முழு அடைப்பு போராட்டத்தால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஆதரவாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்த முழு அடைப்பு போராட்டத்தால் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டன. வாகன போக்குவரத்து முடங்கியதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உழவர் சந்தையில் உள்ள 216 கடைகள் உட்பட 90% கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. காலையில் அரசு, தனியார் பேருந்துகள், கார், லாரி, ஆட்டோக்கள் வழக்கம் போல இயங்கியதால் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் சிரமமின்றி பணிக்கு சென்றனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக 2000 சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. 50,000 தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லவில்லை என்றும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தை, தினசரி காய்கறி சந்தை, உணவகங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. புதிய பேருந்து நிலையம் முன்பு திமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரியண்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதோடு பேருந்து நிலையத்தில் இருந்த கடைகளும் மூடப்பட்டன. ஈரோடு மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் சுமார் 250 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக துணி வர்த்தகர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.